வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக மழைக்கும் இந்த குளிருக்கும் அப்படியே இந்த கரை மொறு மொறுன்னு ஒரு சூடா அப்படி பச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுல? வாங்க அதுதான் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் பெருங்காயம் பொடி போட்டுக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க, 2 ஸ்பூன் நம்மளோட தோசை மாவு போட்டுக்கோங்க. இதுல தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றா சேர்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி எடுத்தால் கெட்டியாக இருக்கணும், சரிங்களா? கெட்டியான பதம். இந்த கெட்டியான பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இது நீங்கள் சப்போஸ் தெரிலனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது பீர்க்கங்காய். இதை நல்லா எடுத்து தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பீர்க்கங்காய் எடுத்து வச்சுக்கோங்க, நறுக்கி வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கும், நறுக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக. இந்த மாவு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதுக்கு இந்த இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம மாவு ஒட்டிருச்சுனாலே நம்மளோட மாவு பதம் கரெக்டாகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி லேசாக வந்துச்சுன்னா, ரொம்ப தண்ணி பதம், நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா உங்களோட லேஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? இந்த பதத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டிப்பாகி இந்த இதில் திக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது நல்லா பஃபியாக வரும். ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்ச்சூன், சன்ஃப்ளவர், அந்த மாதிரி ஏதாவது என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கடலை எண்ணெய் இதோட டேஸ்ட்டு. ஸோ அதனால நான் இது கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்றது ஒரு ட்ராப் இப்படி ஊற்றினீங்கன்னா பொரிஞ்சு இப்படி வரும். பொரிஞ்சு மேலே எலும்பி வந்துருச்சுங்களா, அப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம டிப் பண்ணி இருக்கிறத அப்படியே இதில் போட்டுருங்க. இப்படி வரிசையாக 5-6 இப்படி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு டிப் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டுருங்க. ஸோ நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே வச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க, சரிங்களா? 2 பக்கம் நல்லா இதாகட்டும். பார்த்தாலே தெரியும் நல்லா பஃபியாக வந்துருக்கு பாருங்க. நீங்கள் கடையிலெல்லாம் போய் வாங்கினா ஒரு பஃபியாக வரும். அந்த மாதிரி வரணும்னா அதுக்காக தான் இந்த இது நான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நான்
நம்மளோட வீட்டில் அரைச்ச தோசை மாவு போட்டிருக்குது. நீங்கள் ஏன்னா நீங்கள் மற்ற கடையிலெல்லாம் வந்து சோடா உப்பு சேர்ப்பா, அதுக்கு பதிலாக இது போட்டுக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி இது பண்ணிடுங்க, வடித்து எடுத்துருங்க. ஸோ நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியாக பஃபியான நம்மளோட பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக செஞ்சு தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.